கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை 1 யோவான் 2:18, 1 John 2:18. அப்பா சொல்றாங்க, பிள்ளைகளே. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். யாராவது உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா நீங்க எனக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னா உங்க இருதயத்துக்குள்ள அவர் வந்துருவார். வெளிப்பத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், யார் திறந்தாலும் உள்ள வருவேன் என்று சொன்ன தேவன் இன்று காலை நேரத்துல அப்பா பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, உங்க இருதயத்துக்குள்ள அப்பா வாசம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நான் வேற எங்கேயும் வாசம் செய்ய விரும்பல, உங்களுடைய இருதயத்துல தான் நான் வாசம் செய்ய விரும்புகிறேன். நீதிமொழிகள் அப்பா சொல்றாங்க, என் மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. அப்பா கோடிக்கான காசு கேட்கல, கோடிக்கணக்கான சொத்து கேட்கல, வேற ஒன்றும் கேட்கல. அப்பா கேட்கறது உங்களுடைய இருதயம் மட்டும்தான். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அப்பாவுடைய ஹைட் எவ்வளவு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவு ஹைட்டா இருக்கிற தேவன், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அவ்வளவு பெரிய தேவன் 24 மணி நேரம் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற தேவன் உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறாங்க. எதுக்கு? என் பிள்ளைகள் எல்லாரும் என்னோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய தேவன் வந்தார். அதுவும் இப்ப எங்க வாசம் செய்ய விரும்புறாங்க? உங்க இருதயத்துக்குள்ளதான் வாசம் செய்ய அப்பா விரும்புறாங்க. ஏன்னா அப்பா சொல்லியிருக்காங்க, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை யாரும் அவ்வளவு சீக்கிரம் டச் பண்ற முடியாது. இந்த சத்தியம் தெரிஞ்சதுன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. இன்னைக்கு அநேகர் எனக்கு அது செஞ்சுட்டாங்க பிரதர், இது செஞ்சுட்டாங்க பிரதர்னு கால் வரும். அப்பா சொல்றாங்க, உங்களுக்குள்ள அவர் இருக்கும் பொழுது எந்த மந்திரம் வர முடியும், எந்த தந்திரம் வர முடியும்? அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். அப்ப எங்க இருக்காங்க அப்பா? பரலோகத்திலேயே அங்கேயே இருக்காங்க, அமெரிக்காலயா அங்கேயும் இருக்காங்க, ஜப்பான்லயா அங்கேயும் இருக்காங்க, உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அப்பாவுக்கு இன்னொரு பேரு சர்வ வியாபி. எல்லா இடத்துலயும் உங்களுக்குள்ளேயும் இருப்பாங்க, அப்பா அம்மாக்குள்ளேயும் இருப்பாங்க, மனைவி பிள்ளைகளுக்குள்ளேயும் இருப்பாங்க, எல்லாருக்குள்ளேயும் இருப்பாங்க. யார் எல்லாம் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுறாங்களோ அவங்க இருதயத்துக்குள்ளதான் அப்பா வாசம் செய்ய விரும்புறாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல பார்த்தோம்னா 2 Corinthians 6th chapter verse 15 and 16. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அப்பா சொல்றாங்க, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது? அடுத்து பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? கர்த்தருடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சொரூபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்பா சொல்றாங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். அப்பா ஏதாவது ஒரு சிலைக்குள்ள வாசம் பண்ணுவாரா? எந்த சிலைக்குள்ளயும் வாசம் பண்ண மாட்டாங்க, எந்த பொம்மைக்குள்ளும் வாசம் பண்ண மாட்டாங்க. அப்பா வாசம் பண்ணுகிற இடம் உங்களுடைய இருதயம். உங்க இருதயத்துல உங்க கூட தான். அப்பாவோட வாக்கு தத்தம் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப என்ன பண்ண? உங்களுடைய கரத்தை அப்பா பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சிலைக்குள்ள போய் உட்கார வேண்டிய அவசியம் அப்பாவுக்கு இல்ல. எந்த சிலைக்குள்ளயும் அப்பா இருக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ள உங்க கூட தான் இருக்கணும்னு அப்பா விரும்புறாங்க. அல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷம் இல்ல? அப்பாவை தேடி எங்கேயும் ஓட வேண்டாம், அப்பா உங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. வேதத்தை எடுத்து அதிகமா படிங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. பாருங்க, தொடர்ந்து பாருங்க, அவர் உங்களுக்குள்ளே உலாவி. திருப்பி சொல்றார், நான் உங்களுக்குள்ளதான் இருக்கிறேன், அப்பா உங்க கூட தான் இருக்கிறார், உங்க கூட தான் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர்கள் தேவனா இருப்பேன். உங்களுக்குள்ள உலாவிட்டு அப்பா சொல்ற, நான் உன் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க, நீங்கள் என்னுடைய ஜனங்களா இருப்பீர்கள் என்று தேவன் சொன்னபடியே
நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்க தான் ஆலயம். நீங்க தான் ஆலயமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளதான் ஏசப்பா வாசம் செய்யறாங்க. உங்க இருதயத்துக்குள்ளதான் அப்பா வாசம் செய்யறாங்க. சர்வ வல்லமுள்ள தேவன். சங்கீதம் 127 அதிகாரம் 4 வசனத்துல அப்பா சொல்றாங்க. சாம்ஸ் 127:4, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்பா சொல்றாங்க, பிள்ளைகள் வருகிறது என்னுடைய பாட்டு. இன்னைக்கு குழந்தை இல்லாம எவ்வளவு பேர் பார்த்து கொண்டு இருப்பீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அப்பா தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக அப்பா உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போறாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அப்பா கொடுக்க போறாங்க. அடுத்து ஆதியாகமம் 2 அதிகாரத்துல 18 வசனம், ஜெனிசிஸ் 2:18, பின்பு தேவனாகிய கர்த்தர், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அதே போல திருமணம் ஆகவில்லையே, என் மகனுக்கு என் மகளுக்கு வயதாகி விட்டதே, திருமணம் ஆகவில்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பாரத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் அப்ப இந்த வார்த்தையை சொல்றாங்க, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஆதாம் போய் கேட்கவே இல்லை, எனக்கு ஒரு மனைவி வேணும்னு சொல்லி கேட்கல. அப்பாவே தான் டிசைட் பண்றாங்க, என் மகன் ஆதாமு தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி சர்வ வல்லமுள்ள தேவன் அவனுக்கு ஏற்ற துணை ஏவாளை உண்டாக்கி கொடுத்தார். இந்த காலை நேரத்துல உங்களுக்கும் அதே தான் சொல்றாங்க. நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இனிமேல் தான் பிறந்து வளரணும்னு இல்லை, ஆல்ரெடி பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு. அப்பா உங்க கண்களுக்கு முன்பாக கூட்டு வந்து சீக்கிரம் அந்த நல்ல வேலை நடக்க போகிறது. அப்பா வேதத்துல பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்த முதல் அற்புதம் எங்க தெரியுமா? கானா ஒரு திருமணத்துல. குடும்பம் ஒன்றாக இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் நம்முடைய அப்பா. குடும்பத்தை விரும்புகிற தேவன். ஆரம்பத்துல மனிதனை படைக்கும் போதும் குடும்பமாக ஏவாளாக ஆண்டவர் செய்தாங்க. ஏசப்பா பூமிக்கு வரும் பொழுதும் கானா ஒரு திருமணத்துலதான் குடும்பத்தை இணைக்கிற தேவன். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நிறைய பேர் குடும்பத்துல பிரிவினையின் ஆவிகள், அதை எல்லாம் இப்பொழுது அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும்போது எல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறது. உங்க குடும்பத்துல இன்று முதல் ஒரு சமாதானம் வருகிறது. நீங்க சண்டை போட்டு பிரிந்து போக வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் ஒன்றாய் வாழ்ந்து சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறார். கடைசியா ஒரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 90 அதிகாரம் 15 வசனம், சாம்ஸ் 90:15, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க என்னென்ன காரியத்துல துன்பத்தையும் வேதனையையும் துக்கத்தையும் கடந்து வந்தீங்களோ, அப்பாவோட வார்த்தை சரியாய் எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாட்கள் நீங்க வேதனையோடு இருந்தீங்களோ உங்களை மகிழ்ச்சியாக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல இந்த புதிய வாரத்துல அப்பா மாற்றி உங்களை அப்பா அபிரதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். நீ உங்கள் கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. ஏசப்பா இப்பொழுதே உங்களுக்கு அற்புதத்தை செய்யறாங்க. இப்பொழுது நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கு வேற யாரும் வேணாம், நீங்க தான் வேணும், எனக்கு நீர் மாத்திரம் போதுன்னு சொல்லுங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்க கோடிக்கணக்கான பிள்ளைகளை இப்பொழுதே நீர் ஆசீர்வதிக்கிறீர்கள். கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறேன். அவங்க துக்கத்தை எடுத்து போடுகிறேன். வேதனை பாரத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறேன். இப்பொழுதே உடைய வல்ல கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறதுக்காக, எல்லோரையும் தொடுகிறதுக்காக காலை நேரத்துல நீங்க சொல்றீங்கப்பா, என் மகளே என் மகனே, உன் இருதயத்துல நான் வாசம் செய்ய விரும்புகிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு கூட இருக்க நான் விரும்புகிறேன். உன்னை யாரும் தொடாதபடி உன்னை பாதுகாக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்பாவோட அன்பு பெரிய. இப்பொழுது யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கீங்களோ எல்லார் மேலும் இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்குகிற தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக, மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக, மரித்தோரும் இப்பொழுதே உயிரோடு எழும்புகிறதற்காக, குருடர்கள் செவிடர்கள் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்றீங்க. திமிர்வாதக்காரர்கள் முடவர்கள் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்றீங்க. எல்லா மந்திரதந்திர கிரியைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக எல்லா அசுத்த வல்லமைகள் அலறி எடுத்துக் கொண்டு ஓடுகிறதுக்காக, உங்களுடைய ஜீவன் உங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. சீக்கிரத்துல குழந்தை பாக்கியத்தை தருகிறேன். திருமண ஏற்பாடுகளை நடத்துகிறேன். பிரெக்னண்டா இருக்கிறவர்களுக்கு சேஃப் டெலிவரி கொடுக்கிறேன். இன்னும் என்னென்ன ப்ராப்ளத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்றீங்கப்பா.
குடும்பத்துல சமாதானத்தை தருகிறீர். கடன் பிரச்சனையை மாற்றுகிறீர். பொருளாதாரத்துல உயர்த்துகிறீர். எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டாங்களோ அங்க இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் தருகிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து அவள் குடும்பத்தை ரட்சித்து இந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் நீ நடத்த போகிறதுக்காக ரட்சகர் மீட்பெரும் பரிசுத்தரமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லேயே சாட்சி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் எல்லாம்.